அனைவருக்கும் வணக்கம். தமிழ் கடவுள் முருகனுக்கு திருச்செந்தூர்ல ஜூலை 7ஆம் தேதி குடமுழுக்கு நடைபெற இருக்கிறது. குடமுழுக்கு தமிழிலும் நடைபெறும் அப்படின்னு அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு ஒரு பேட்டி கொடுத்திருக்கிறாரு. அது என்ன தமிழிலும்? தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழர்களின் வருமானத்தில் சம்பளம் வாங்கின்ற அறநிலையத்துறை அமைச்சர் தமிழிலும் என்னமோ நம்ம போய் ஐயோ கெஞ்சி கெத்தரி கூத்தாடுமோ சரி இந்தா பொழைச்சு போ அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்தா அப்படின்னு அந்த மாதிரி தமிழ்நாட்டில் இருக்கிற கோயிலில் தமிழிலும் குடமுழுக்கு நடைபெற இருக்குது அப்படின்னு சொல்கிறாருன்னா இதை தமிழர்கள் நாம் சிந்திச்சு பார்க்கணும். இப்படியே ஒவ்வொன்றையும் கடந்து போனோம்னா நம்ம பேச்சில் தமிழ் இல்லை, வழக்காடு மொழியாக இல்லை, வழிபாட்டு மொழியாக இல்லை, எதுலேயுமே தமிழ் இல்லை. பேருக்கு மட்டும் நம்ம தமிழர்களாக இருப்போம் இன்னும் சில காலங்கள் கழிந்து. ஒவ்வொன்றும் இப்படி தமிழர்களோட திட்டமிட்டு திருடப்படுது, அழிக்கப்படுது, அடையாளம் இல்லாமல் மாற்றப்படுகிறோம். அதனால் நம்ம தான் விழிப்புற்று இருக்கணும். இதில் சேகர் பாபு சொல்கிறாரு, முதலமைச்சர் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்னு இருக்கிறவர் அப்படின்னு. சரி, எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் தானே. ஏன் கோவை பேரூர் பட்டீஸ்வரர் கோயிலில் குடமுழுக்கை தமிழில் நடத்தலை, சமஸ்கிருதத்தில் மட்டும்தான் நடந்தது. அதே மாதிரி மருதமலை முருகன் கோயிலில் நாங்கள் போராடி தமிழில் குடமுழுக்கு நடத்தணும்னு நீதிமன்ற ஆணை பிறப்பித்த பிறகும் தமிழ் ஓதுவார்களை ஒரு ஓரமாக உட்கார வச்சுட்டு சமஸ்கிருதத்தில் மந்திரம் ஓதுனாங்க. எங்கும் தமிழ் எதிலும் தமிழ்ங்கிறவங்க அங்கேயே தமிழில் ஓதி இருக்கணும்ல. திருச்செந்தூரில் கோபுர கலசத்தில் தமிழ் ஒழிக்கணும் அப்படிங்கிறது தான் கோரிக்கை. இவங்க என்ன சொல்கிறாங்க, காலையில் குடமுழுக்கு முடிஞ்சிருமாமா சமஸ்கிருதத்தில், மாலை நேரத்தில் தமிழ் ஓதுவார்கள் திருமுறைகள் பாடி நம்ம போனால் போகுது ஒப்புக்கு சப்பானியாக பாடிட்டு போயிடணுமாமா. இதெல்லாம் இங்கே நடக்காது. கோபுர கலசத்தில் தமிழ் வேண்டும், இதுதான் தமிழர்களோட கோரிக்கை. கோபுர கலசத்தில் தமிழ் இல்லை என்றால் விளைவுகள் வேற மாதிரி இருக்கும், பார்த்துக்கோங்க.